ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி ரிவ்யூ. இப்போ நாம் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன மோனா 2ன்ற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஹாலிவுட் அனிமேஷன் படங்களுக்கென மிகப்பெரிய ரசிகர் வட்டாரமே இருக்குது. மோனா படத்தோட 2ஆம் பாகம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. முதல் பாகத்தை போலவே கவர்ந்துச்சா இல்லையான்றதை பார்ப்போம். கதைன்னு பார்த்தீங்கன்னா, மோனா அதிரடி சாகசம் செய்யும் ஒரு பொண்ணு. இவங்க கிராமத்தில் ஒரு நாள் திருவிழா போது ஒரு மின்னல் மோனா மேலே விழுது. அவரோட முன்னோர்கள் கண்களுக்கு தெரிகிறாங்க. இப்படி மோனா, நீ கடலுக்கு அந்த பக்கம் உள்ள மோட்டு பிட்டுவை கண்டுபிடிக்க வேணும்ன்ட்டு, அப்படி கண்டுபிடிச்சு மக்களை இணைக்க வேணும்ன்ட்டு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து மோனா மோப்பிட்டுவை கண்டுபிடிக்க கிளம்பும் அதிர்ச்சி சாகசங்களை இந்த மோனா 2. மோனா பல சாகசங்கள் செஞ்சு குட்டி குட்டி ரசிகைகளை கொண்டவர். அவரின் சாகசங்கள் காணவே பலரும் படத்திற்கு வந்தாங்க. அதேபோல் இதிலும் ஒரு சாகசத்தை நோக்கி தான் செல்கிறான். அதிலும் இருவரும் மொய் 2 பேரும் இணைந்தால் அதிரடிக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் இந்த பஞ்சம் இருக்கிறது தான். ஏனெனில் பெரிய அளவுக்கு இந்த சாகச காட்சிகள் இல்லை. மொய் கதாபாத்திரம் வந்த பிறகு தான் படம் கொஞ்சம் சூடு பிரிக்குது. அதிலும் ராட்சச திமிங்கலம் ஒன்றோட வாயில் மவ் கண்டுபிடிக்கும் காட்சி ரசிக்க வைக்குது. அதோட நாலா என்ற அரக்கனை தேடி செல்ல அதில் பெரிய சுவாரஸ்யம் திருப்பும் முனை எதுவும் இல்லாமல் இருக்குது. வழக்கம் போல் அனிமேஷன் காட்சி பிரமிக்க வைக்குது. படமே பாடல்கள் வைத்து தான் நகருது. அதனால் இசை கலக்கியுள்ளன. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா, மோனாவின் நண்பர்களாக வரும் கதாபாத்திரம் ஒன்லைன் காமெடி ரசிக்க வைக்குது. டெக்னிக்கல் ஒர்க்கு, கிளைமேக்ஸ் சாகச காட்சி. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யம் எதுவும் இல்லாமல் போகிற திரைக்கதை. 3Dயில் பார்ப்பதை தவிர்க்கணும். மொத்தத்தில் சுவாரஸ்யம், திரைக்கதை எல்லாம் பெரியவர்களுக்குத்தானே, குழந்தைகளுக்கு கொண்டாடும் படமாகத்தான் வந்துள்ளது இந்த மோனா 2. இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து 5க்கு 2.75 வரைக்கும் ரேட்டிங் தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.